கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் அன்னியர்களும் நோன்பை விடுவதற்கு சலுகை உண்டா? கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் அன்னியர்களும் நோன்பை விடுவதற்கு சலுகை உண்டு. குழந்தைகளுக்கு பாலூட்டும் தாய்மார்களும் கர்ப்பமாக இருக்கும் பெண்களும் தற்காலிகமாக நோன்பை விட்டு விடுவதற்கு சலுகை பெற்றுள்ளார்கள். நபி அவர்கள் கூறினார்கள், கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டும் அன்னியருக்கும் நோன்பிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலுகை அளித்தார்கள். அறிவிப்போர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நூல் நசாயி. இவர்கள் ரமலானில் நோன்பை விட்டுவிட்டு வேறு நாட்களில் நோற்றுவிட வேண்டும். மேற்கண்ட சலுகைகளை பெற்றவர்கள் விடுபட்ட நோன்பை எவ்வளவு நாட்களுக்கு கலா செய்ய வேண்டும் என்ற விடயத்தில் இதற்கு மார்க்கத்தில் எந்த காலக்கெடும் விதிக்கப்படவில்லை. வேறு நாட்களில் நோற்றுவிட வேண்டும் என்று மட்டுமே திருக்குர்ஆன் கூறுகிறது. விடுபட்ட நோன்புகளை அந்தந்த வருடத்துக்குள்ளேயே வைத்து விடுத்துவிட வேண்டும் என்று சிலர் கூறுகின்றார்கள். கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் அன்னையர்களுக்கும் அளிக்கப்பட்ட விதிவிலக்கை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்ப்பிணியாக இருந்து குழந்தை பெற்ற பிறகு 2 ஆண்டுகள் பாலூட்டுதலையும் கணக்கிட்டால் தொடர்ந்து 3 ஆண்டுகள் அவர்கள் ரமலானில் நோன்பு நோட்பதிலிருந்து சலுகை வழங்கப்பட வாய்ப்புள்ளது. அந்த ஆண்டுகளுக்குள்ளாகவே விடுபட்ட நோன்புகளை வைத்து முடித்துவிட வேண்டும் என்றால் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் அன்னையர்களுக்கும் நோன்பிலிருந்து சலுகை வழங்கியது அர்த்தமற்றதாக மாறிவிடும். எனவே அந்தந்த வருடத்திற்குள்ளேயே அந்தந்த ஆண்டு விடுபட்ட நோன்புகளை வைத்து முடித்துவிட வேண்டும் என்ற கருத்து நோயாளிகள் மற்றும் பயணிகளுக்குத்தான் பொருந்தும், இவர்களுக்கு பொருந்தாது. இத்தனை வருடங்கள் தொடர்ந்து நோன்பை விட்டுவிட்டு அவற்றை மொத்தமாக வைப்பது அவர்களுக்கு மேற்கொண்டும் சிரமத்தை ஏற்படுத்திவிடும் என்பதையும் கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு மாதமும் அந்த வருடத்தில் விடுபட்ட நோன்புகளில் 2, 3, 4 என்று வைத்து வந்தால் நோன்புகளை கலா செய்வது எளிதாகும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மரணத்தை எதிர்நோக்கியவனாக மனிதன் இருக்கிறான். எந்த நேரத்திலும் மரணம் அவனை வந்து விடலாம். நோன்பை விட்டவர்களாக நாம் மரணித்து விட்டால் என்னவாகும் என்பதற்கு அஞ்சி எவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நோன்பை நிறைவேற்றுவதுதான் சிறந்ததாகும். தொடர்ந்து நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தொடர்ந்து இஸ்லாமிய சட்டங்களையும் ரமலான் பற்றிய செய்திகளையும் அறிந்து கொள்ளலாம்.